ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் ரேங்க்டு மேட்ச் தான் விளாட போகிறோம். எங்கள் ஒரே நாளில் அப்படியே 10 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்குங்க. எனக்கு எப்படின்னு தெரியல. இதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுவேன். இந்த வீடியோ பார்க்கணுங்களா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓயாமல் சொல்லி எனக்கே குழப்புதுங்க. சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பிரச்சனைனா நிலுங்க, கொஞ்சம் ஹை எஃபிஎஸ் வச்சுக்கலாம். எஃபிஎஸை வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் என் ஸ்குவாட் கூட தான் விளாட போகிறோம். என்னென்னா இந்த மேட்ச்சில் தான் சரியாக கடுப்பு ஏற்றிடுவானுங்க. தொடர்ந்து நாக்காவேன் பின்னாடி வந்து அடிச்சுட்டே இருப்பானுங்க. இந்த மேட்ச்சே வெறுத்துட்டேன்னே சொல்லலாம். அப்படி இருந்துச்சுங்க மேட்ச்சு. இந்த கொஞ்சம் வாய்ஸ் ஓவரில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸுக்கு இன்னும் நல்லா போகுது. அதே மாதிரி இதுக்கும் இப்போ லாங் வீடியோ ஏதாச்சும் இந்த நம்ம ஸ்டம்பிள் கைஸ், கிராணி, பிஜிஎம்ஐ இந்த மாதிரி போடலனாலும் சொல்லுங்கள், அதுவும் போடலாம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல தாங்க என் ஃப்ரெண்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த காமெடி வேறு சரியாக கேட்கல. இந்த கிளிப்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் கேட்க மாட்டேதுங்க. அப்படி ஏதாச்சும் நல்லா வாய்ஸ் கேட்குற மாதிரி ரெக்கார்டு ஆப் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த ரெக்கார்டு ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது கிளிப்ஸில். அவனும் பேசுகிறதுக்கிட்ட நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் பறந்துட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம இது ரிஃபைனரில் இறங்குறதுக்கு பதிலாக அது பக்கத்தில் இருக்க இடத்துல இறங்கிடுவாங்க. அங்கேருந்து நான் ஜிப்லைன் பிடிச்சி தான் போகணும். இவனுங்க அம்போன்னு விட்டுட்டு போயிடுவானுங்க. பார்க்கவே பாவமாக தான் இருக்குது என்னை பார்த்தா. நானே சொல்லிக்க வேண்டியதான். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, மேலே ரிஃபைனரிக்கு வாடான்னு. நான் தான் இங்கே இறங்கிட்டேன் தெரியாமல். நான் போகும்னு நினச்சேன், போகவே இல்லை. அப்புறம் ஒரு வழியை ஜிப்லைன் கிட்டே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஜிப்லைனை பிடிச்சி ஃபஸ்ட்டு நம்ம போய் கன்று தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரே ஓட்டம் தான். இந்த இடத்துல பாட்டு போட்டால் நல்லாயிருக்கும் நான் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்தேன் இவன் ஓசிக்கில் அடிச்சிட்டான்னு பேசிகிட்டு இருந்தானுங்க. ஓசிக்கில் நாக்காயிருவாங்க என் ஃப்ரெண்டு. நாக்கானோடனே இன்னொருத்தன் கீழே அடிக்கலான்னு பார்ப்பான். கரெக்டாக ஃப்ரெண்டுக்கு சரி நம்ம அசஸ் கொடுத்து அடிக்கலாம் அப்படின்னு AN-94 எடுத்துகிட்டு மேலே போவேன். மேலே போனோடனே அந்த பில்டிங் மேலே ஒருத்தர் இருப்பான். அவனை ஷூட் பண்ணி நாக் அவுட் பண்ணிடுவேன். ஆனால் அவன் டிமிட்ரி போட்டுருவான். சரி உள்ளே இன்னொருத்தர் இந்த சைடு காட்டுறானே, என் ஃப்ரெண்டு ஓசிக்கெலாம் அடிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு இருந்தான். அவனும் போட்டு அழுத்திருப்பேன். ஆனால் இந்த இடத்துல என்னாச்சுன்னு தெரியல, அவன் என்னை போட்டான். என் ஃப்ரெண்டு தான் ஒத்தாலும் இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கான். இந்த என் ஃபோன் கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஆல்ரெடி எனக்கு நெட்வொர்க் பிரச்சனை வேறு இருக்குது. இதில் அப்பப்போ தான் 200 300 வந்துட்டு போகும். ஏன் ட்ரிபிள் லைனே வருங்க. ப்ளஸ் என் நிறைய தடவை ரிவைவ் பண்ணுவானுங்க. இவன் ஒரு இடத்துல போய் சம்பவம் நானும் என் ஃப்ரெண்டு செய்வோம். 2 ஓசிகள் தூக்கியிருப்பேன். அது வர்ற வீடியோவில் பாருங்கள். இங்கே என் ஃப்ரெண்டு ரிவைவ் பண்ணி விட்ருவான். ரிவைவ் பண்ணவொடனே ஃபஸ்ட்டு எனிமையை தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு மேலே இறங்குவேன். மேலே இறங்கினோடனே அடுத்த செகண்ட் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. என் ஃப்ரெண்டு மேலே இறங்கிடுவான்னு நினச்சேன். இப்போ இல்லைங்க, அடுத்த ரிவைவில் தான் அப்படி இங்கே தாங்க. இப்போ அந்த நீங்கள் எனிமையை நான் ஓசிக்கில் அடிச்சிடுவேன். ஓசிக்கில் அடித்து டவுன் பண்ணவுடனே நான் போய் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருந்தான், ஏன்டா ஓசிக்கில் அடிச்சிட்ருக்கீங்கன்னு. அதெல்லாம் அப்புறம் முடிச்சுட்டு அங்கே இன்னொருத்தர் லாங் ரேஞ்சில் ரைட் சைடில் ஒரு எனிமி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கன்னை மாற்றிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எதுக்கு இந்த கன்னை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு கீழே வரும்போது எக்ஸாமீட் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போனோம். போகிற வழியில் திருப்பி எக்ஸாமீட் தான் கண்ண மாட்டுச்சு. சரி வேறு ஏதாச்சும் கன்று கிடைக்குன்னு போயிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, எதுலேயும் லூட்டே இல்லை, வெறும் புல்லட்ஸ் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த டைமில் தான் ரோப் கன்று கையில் இருந்துச்சு. எப்படா கிடச்சிச்சின்னு கேட்டேன். டோக்கன் மிஷினில் தான் இருந்துச்சுடா, டோக்கன் வேணால் தரேன்னு அவன் கொடுத்தான். அந்த டோக்கனை வச்சது நானும் ரோப் கன் வாங்கினேன். இது மட்டும் தாங்க நடந்துச்சு. இந்த இடத்துல எனிமி வேறு எவனுமே வரல. கொஞ்சம் நேரம் ஆகுங்க எனிமி. அவன் டோக்கன் தரேன்னு என்னை ரொம்ப நேரம் தேட விட்டுட்டான். டோக்கன் தந்துருப்பாங்க அவன், ஆனால் எங்கே இருந்துச்சுன்னு தெரியாமல் இப்படி திரும்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கிடச்சிச்சு. அதாச்சும் ஒரு ரோப் கனை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஜம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த சைடு வந்தேன்னு எனக்கே தெரியாதுங்க. மேலே பாருங்களேன், அப்படியே 400 500ன்னு போச்சு நெட்டு.
இதே மாதிரி தான் அப்பப்போ மேட்ச்சுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஏன்னா இது நைட் டைமில் ப்ளே பண்ணுறனால அது இப்படி இருக்குது. கொஞ்சம் வாய்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன், யாரும் கண்டுக்கிறாதீங்க இதை. ஏன்னா எனக்கு வாய்ஸ் கொடுத்து அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால தாங்க வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேது கிளிப்ஸில். ஃப்ரெண்டோட வாய்ஸ்னால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாகவே இருக்குது, அதனால தான். இந்த இடத்துல வந்தவொடனே என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் மெடிக்கிட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு மெடிக்கிட் தான் இருந்துச்சு. சரி மெடிக்கிட் வாங்கலாமேன்னு போனேன். ரோப் கனுக்கு வேறு புல்லட் இல்லை. சரி நம்ம ரோப் கனுக்கு மட்டும் புல்லட்டை வாங்கிட்டு அப்புறம் நம்ம வேறு எங்கேயாச்சும் இருந்தால் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு கிளம்புனோம். ரொம்ப நேரம் புலம்பிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல, மெடிக்கிட் கொடுங்கடான்னு. நம்ம அப்படியே சரி மெடிக்கிட்டில் வாடா வேறு எங்கேயாச்சும் எடுத்து தரேன்னு நான் ஃபஸ்ட்டு புல்லட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வாடா வேறு எங்கேயாச்சும் மெடிக்கிட் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே அவன் கீழே ஓடி இருந்தால் நான் ஜிப்லைன் பிடிச்சி போயிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தா நம்ம எனக்கே திக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த கீழே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு எனிமி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த அசசன் இடத்துல போயிட்டு, அது என்னென்ன இடம்னே எனக்கு தெரியலங்க, அதனால தான் இந்த பேர் சொல்கிறேன். அங்கே போய் லூட் அடிக்கலாம், ஏதாச்சும் MI2P கிடைக்குமேன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் கிடச்சது வெறும் கார் 98 தான். சரி அது வேணாம், AC8லேயே மோதலான்னு அங்கே யாரும் ரிவைவ் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி பார்த்துட்டு லூட் எடுத்துகிட்டு கூட போகலான்னு ஒரு ஐடியா யோசிச்சுட்டு நாங்கள் லூட்டை தான் அள்ளிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே ஒரு ஸ்குவாடே இருந்துச்சுங்க. நானும் ஒன்றும் போகிறோம். ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தன் ஒரே புல்லட்டில் போட்டு தள்ளிடுவான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைட் நடக்குள்ள. இந்த இடத்துல எனக்கு ட்ரிபிள் லைன் போயிட்டே தாங்க இருக்கும். ட்ரிபிள் லைனில் 300 400ன்னு போகும். ட்ரிபிள் லைன் போகும் இந்த இடத்துல. அப்படியே அந்த அந்த வாலுக்கு ரைட் சைடில் போனோடனே ட்ரிபிள் லைன் போகுங்க. சரி இங்கே தான் எனிமி இருக்கானேன்னு பார்த்துட்டே இருப்பேன். ட்ரிபிள் லைன் போயிடும். சரி நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்னு நான் போய் அப்படியே ஒளிஞ்சுக்குவேன். ஒளிஞ்சோடனே இவன் போகிறேன், இவனை ஃபாலோ பண்ணிட்டு எனிமி வந்தான். சரி நம்ம ஒரு கில் அடிச்சிடலான்னு பார்த்தேன். அப்பன்னு பார்க்கும்போது அவன் கில் அடிச்சிட்டான். சரி நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்கில் கிடைக்கும் அப்படின்னே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல நானும் இவனும் பேசிகிட்டு இருந்தோம், இந்த இடத்த ஹைலைட்டே காட்டலான்னு. அப்போ எவனோ தூரத்துலேருந்து ட்ராகன் ஏக்கி வச்சு அடிச்சிட்டு இருந்தான். நாங்களும் எங்கேருந்துடா அடிக்கிறோன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி ரோப் கன் போட்டு தப்பிச்சிடலான்னு இது எங்கேயோ போட்டு உடச்சிட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ் கிரனேட் போட்டு எங்களை போட்டு தள்ளியிருப்பானுங்க. சரி ஃப்ரெண்டை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு தான் போனால் மேலே ஒருத்தர் இருந்தான். இங்கேயும் திருப்பி மெடிக்கிட்டு போகலாம். இந்த இடத்துல தாங்க பின்னாடி வந்து ஒரே அடி அடிச்சிருவான். என் ஃப்ரெண்டு எவ்வளோ காப்பாற்றணும் முயற்சி செய்வான், அவனையும் பின்னாடி வச்சு போட்டுருவானுங்க. இந்த மேட்ச்சில் சரியாக வெறுத்திருப்பேங்க. நிறையா வாட்டி பின்னாடி தான் வந்து அடிப்பானுங்க, இல்லைன்னா மொத்தமாக வந்து அடிப்பானுங்க. ஒரு லூட்டு கூட க்ளோவால் அந்த மாதிரி இருக்காது. சரி என் ஃப்ரெண்டு அப்புறம் இங்கே வந்து நாக் பண்ணிவிட்டு மெடிக்கிட் போட்டுட்ருப்பான். நாங்களும் ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தோம். அப்புறம் தான் போய் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் போய் ரிவைவே பண்ண ஆரம்பித்தான். ரிவைவ் பண்ணும்போது பயங்க, எவனா திரும்பி வந்து போட்டுருவானோன்னு. நாங்களும் லொக்கேஷனை மார்க் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல ஒரு என்னாவது ஒரு தெரிலங்க, போனதுக்கு ஒரு லக்கு. 2 கில்லும் ஓசி கில்லு பாருங்களேன். கீழே நான் இந்த சைடு இப்படியே போவேன், இந்த இடத்துல அப்படியே 2 பேர் படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா நாக்கு. சரி இந்த கில் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம டெத் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கில்லை போட்டு எடுத்துகிட்டு இங்கே அப்படியே லூட் அடிச்சுட்டு இருப்பேங்க. லூட் அடிச்சுட்டு நேராக அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருப்பான். என் ஃப்ரெண்டு வாடா காப்பாற்றுறான்னு கத்திட்டு இருப்பான். அதனால் சரி நம்ம போய் காப்பாற்றலான்னு போவோம். அப்போன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒருத்தர் நாய் அடிப்பான். அடிக்க ஆரம்பிச்சேன். க்ரோனோ போட்டிருப்பேன் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல எனக்கு மேலே ஏறும்போதே ட்ரிபிள் லைன் போயிருங்க. இந்த இடத்துல போனனாலே அவன் என்னமோ என்னை போட்டு தள்ளியிருப்பான். இந்த இடத்துல நானும் என்னடா ஆச்சுன்னு பார்த்துட்ருப்பேன். கரெக்டாக ஃப்ரெண்டு ரிவைவ் பண்ணியிருப்பான். சரி வாடாடே திருப்பின்னு கூப்பிடுவேன். அவன் பயந்துக்கிட்டு வரவே இல்லைங்க. சரி வா நாம் மட்டும் தில்லா போய் இறங்கி ஃபைட் பண்ணலான்னு போனேன். பார்த்தா அங்கே இருந்தவனையும் காணான். அந்த ஒருத்தன் தான் ரொம்ப மக்கர் பண்ணிகிட்டே இருந்தேன். எரிச்சல் பண்ணிட்டானே சொல்லலாம். இப்போ ஒருத்தனை கில்லை நாக் பண்ணுவேங்க. நாக் பண்ணவனே பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்திருப்பான். சரி டே ஓசிக்கில் எடுத்துறாருன்னு கத்திக்கிட்டே இருந்தான். சரி இவனை போட்டு தள்ளிடலாம்
நம்மளுக்கு கில் லக்குன்னு பார்த்தா இவனை போட்டவனே என்னையும் போட்டுருவானுங்க. இந்த மேட்ச்சில் தான் பின்னாடி பின்னாடி வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பானுங்க. இந்த இடத்துல பார்த்தா என் ஃப்ரெண்டு ரிவைவ் பண்ணுறான்னு சொன்னேன், என்கிட்ட டோக்கன் இல்லைன்னு சொல்லியிருந்தானே. அப்புறம் எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அவன் போயிட்டு அப்புறம் சோலோ டேர் போட்டுருவானுங்க. போட்டு இருந்தா சரியாக பயமுறுத்துவான். இவன் பயமுறுத்துவானுங்க நல்லா. போடா போடான்னு ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தான். அப்புறம் தான் போகிறான். அது வரைக்கும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கேன் இந்த இடத்துல யாராச்சும் எனிமி இருக்கானா கில் அடிச்சிடலாமான்னு. எங்கள் நார்மலாக ரிவைவ் பண்ணும்போது ஹார்டினில் பண்ணும்போதெல்லாம் பயம் வராது. இந்த சோலோ டேர் போட்டோன்னே வருவானுங்க பாருங்களேன். அவனை பார்த்தவொன்னே தான் பயம் அப்படி வந்துச்சு. இவன் போயிட்டு சோலோ டேரை போட்டு போய் உட்காருவானா, எந்திரிச்சு நின்று அமௌண்ட் வேறு போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் சுற்றிட்டு தான் இருப்பான், யாரும் கண்டுக்கிறாதீங்க. அந்த எனிமியை போட்டுதெல்லாம் தான் யோசித்தான். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கான், இங்கேருந்து புல்லட் போட்டாலும் அவ்வளோ டேமேஜ் இருக்காதுன்னு விட்டுட்டான். சாரிங்க, கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிடுறேன். கொஞ்சம் வாய்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் திக்கிட்ட சொல்லியிருப்பேன், அது யாரும் கண்டுக்கிறாதீங்க. எனக்கு புதுசாக நான் பண்ணுறதுனால கொஞ்சம் திக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போக போக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு இங்கேயோ டவுன் போட்டிருப்பான். டவுன் போட்டு அவன் லூட் அடிக்கும்போது ஒரு டோக்கன் கூட இல்லை, வெறும் இன்னொரு 100 டோக்கன் கிடச்சிச்சு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டான். போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவான். அந்த இடத்துலையும் ஒழிய மாட்டான். சோலோ டேர் போட்டிருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுவான். அப்படியுமே வந்து அடிக்க மாட்டான். இவன் ரொம்ப நேரம் அமௌண்ட்டு போட்டு வேறு பயமுறுத்திட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல எனக்கு பயம்தான் சரியாக வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நல்ல அமௌண்ட் போட்டுகிட்டே இருப்பானுங்க. இப்படியே விளாண்டு இருக்கும்போது தாங்க சார்ஜ் போயிருங்க. நானும் 1% வச்சுட்டு ப்ளக் பாயிண்ட்லாம் போட்டு இழுத்துட்டு இருந்தேன். எப்படியோ ஃபைனலாக நான் சார்ஜ் போட்டுட்டேங்க. இல்லைன்னா நான் அவ்வளோதான், வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி தான் அவனும் வந்து பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிருப்பாங்க. சரி, நம்மளுக்கு லக்கு தான் இறங்கிடுவான். ஆனால் லாஸ்ட் ஜோனில் எங்கேருந்தோ அடித்து தான் இந்த இடத்துல முடிப்பானுங்க என்ன. உட்காரான்னு ரொம்ப நேரம் கத்தணும். சரி, கடைசியில் வந்துருச்சு. டெத் ஆகிடக்கூடாதுன்னு யோசித்தோம், டெத் ஆகலை. நான் எந்த மேட்ச்சில் இவ்வளோ தடவைலாம் டெத் ஆனது இல்லை. ஒரு தடவை இல்லை, 2 தடவை, 4 தடவைன்னு நினைக்கிறேங்க. சரியாக சொல்லணும்னா கமெண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா எவ்வளோ தடவை டெத்தானு. இங்கே தாங்க நாங்கள் மேலே இறங்கணும்னு இந்த எனிமி இருப்பான். அவனை நாக் பண்ணிடுவேன், ஆனால் என்னையும் நாக் பண்ணுவேன். நான் டாம்சன் வச்சு அடிச்சிருக்கணும். கரெக்டாக நாக் ஆனதுக்கப்புறம் க்ரோனை போட்டிருப்பேன். சரி, டே ஃப்ரெண்டு இப்படி கத்தி நான் ஃப்ரெண்டை கூப்பிட்ருப்பேங்க. ஃப்ரெண்டை கூப்பிட்டவனே அவன் வந்து ரிவைவ் பண்ணுவான். ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நிம்மதின்னு போய் மெடிக்கிட்ட போட ஆரம்பிப்பேங்க. மெடிக்கிட்ட போட்டதுக்கப்புறம் தான் நிம்மதி. எப்படியோ அவனும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நேரம் ஹீல் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க என்ன. கடைசியில் என் ஃப்ரெண்டு தாங்க மெடிக்கிட் போட்டதுக்கப்புறம் ஹீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறையா. உள்ள மேட்ச்குள்ளே போகும்போது சரி, இந்த ஹெச்பி பிஸ்டன் வச்சு ரொம்ப நேரத்துக்கு அவன் தான் இருக்க ஆக்சஸ் கொடுத்துட்டு இருந்தான். சரி, மேலே எவனாச்சும் இருப்பானு போய் பார்த்தா ஒருத்தன் கூட இல்லை. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம்னு கன் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரே கன்ஃபியூஷன், மேக் எடுக்கலாமா பிசோன் எடுக்கலாமா. அப்போன்னு பார்த்தா ஒரு டேமேஜ் கீழே மாற்றி க்ளோவால் போட்டுருவேன். சரி, மேலே வந்துட்டு எங்கே இருக்கான்னு பார்த்தா எஸ்டிஜி குட்டியோட சண்டை போட்டுருந்தான். சரி, நம்ம ஓசிக்கில் அடிச்சிடலாம் இந்த கில்ல நம்மளுக்கு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் இவனுங்க அடிச்சிருவானுங்க. சரி, இந்த ஒரு கில் தான் போச்சுன்னு நானும் சரி ஒரு தடவையாச்சும் நிம்மதியாக லூட் அடிக்கலான்னு பார்த்தா அப்பயும் ஒரு பண்ணாடா அங்கேருந்து அடிப்பான். இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஹெச்பியில் இருப்பேன். என் ஃப்ரெண்டு இந்த இடத்துலையும் என் ஃப்ரெண்ட் இந்த தான் அசஸ் கொடுத்துருப்பான். தேங்க்ஸ்டான்லாம் சொல்லிட்டு இருப்பேன். திருப்பி இறங்குவேன், திருப்பி டேமேஜ் ஆகும், திருப்பி ஹீல் பண்ணிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு
என் ஃப்ரெண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஹீல் பண்ணிகிட்டே இருப்பான். கண்டினியூஸாக ஹீல் பண்ணிகிட்டே இருப்பான். ஒருத்தன் அவன் எங்களை அடித்து அவன் ஜோன்லேயே செத்துருவாங்க. நான் இங்கே லூசுத்தனமாக ஜோனுக்கு போகிற ஜிப்லைன்லேயே போயிடுவேன். நான் தான் இப்படின்னு பார்த்தா என் கூட இருக்க அந்த எஸ்டிஜி குட்டியும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல தான் அங்கே ஃபன்னு. அவன் காமெடி பேசிகிட்டே இருப்பான். நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ரிப்பேர் கிட் போட்டுட்ருப்பேங்க. சரி, இங்கே வந்தவொடனே பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு நல்ல டேமேஜ். அவன் க்ளோவால் போட்டு உக்காந்துட்டான். சரி, என் ஃப்ரெண்டு எஸ்டிஜி குட்டியும் என்னை ஹீல் பண்ணுறான்னு கத்திட்டு இருப்பேன். சரி, ஹீல் பண்ணிடுவான் பாவன் தம்பி அப்படின்னு ஹீல் பண்ணிடுவாங்க. ஹீல் பண்ணதுக்கப்புறம் சரி வேணாம் நீ அந்த கன்னை கொடுன்னு கேட்டேன். தர முடியாதுன்னு சொன்னேன். சரி நீ என் கூட வந்து எனக்கு அசஸ்மெண்ட்டு கொடு அப்படின்னு சொன்னான். சரி கொடுத்துருவோம், கன்று கேட்கலையேன்னு சந்தோஷப்பட்டேன். இங்கேருந்து பார்த்தா என் ஃப்ரெண்டை இங்கேயே டவுன் பண்ணி விட்ருவானுங்க. எங்கேருந்து அடிப்பானுங்கன்னே தெரியாது. கடைசியில் பார்த்தா மேலேருந்து அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஒரு லூட்டு கூட விடாமல் அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு குளோபல் கூட இந்த இடத்துல என்கிட்ட இருக்காது. ஜோன்லேயே மாட்டி லாக் ஆகிக்குவேங்க நான். எல்லா மேட்ச்லையும் இந்த மாதிரி தான் ஆகும் மோஸ்ட்டு. போடு, இன்னொருத்தர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருங்க. வேறு யாரில்ல, என் ஃப்ரெண்டு தான். இந்த ஆட்டம் என் ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல குளோவல் ரீலோட் ஆகுங்க. சரி குளோவலை போட்டு போகலான்னு போவோம். ஹெச்பி ரீலோட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது. சரி க்ரோனோ போகலான்னு பார்த்தா எங்கே இருந்தோ ஒரே அடி பார்த்தா அங்கே இருப்பான். சரி என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்களேன்னு பார்த்தா அந்த எஸ்டிஜி குட்டியும் அடி வாங்கிடுவான். சரி நீ பீட்டுக்கு இருக்காருன்னு பார்த்தா அவரை எப்படியாச்சும் ரிவைவ் பண்ண முடியுமான்னு பார்க்க சொன்னேன். வழி இல்லை, வெண்டிங் மிஷின் மாதிரி ஜோனில் இருக்கேன், அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ நீ சோலோவாக இருந்தே ஆடு அப்படின்னு சொன்னோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆடினார். அவங்க அப்புறம் கரெக்டாக பார்த்தா அவனுக்கும் எனக்கு கண்டினியூஸாக ஃபோன் வந்துருச்சு. இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிட்டாரு. பண்ணவொடனே பார்த்தா அவனை போட்டு தள்ளிட்டாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரே அழுகு. ஐயோ போட்டு தள்ளிட்டானுங்களேன்னு பார்த்தா டைமண்ட் 4 போயிட்டேன். ஒன்றுமே பண்ணல. சரி பரவாயில்ல. ஸோ பாய் கைஸ்.